சாந்தி. 10/6/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, நீங்கள் ஸ்ரீமத்திற்கேற்ப அனைவருக்கும் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். நீங்கள் மேன்மையானவராகுவதற்காகவும் பிறரையும் அவ்வாறு ஆக்குவதற்காகவும் மேன்மையான வழிகாட்டல்களை பெறுகின்றீர்கள். கேள்வி: கருணை நிறைந்த குழந்தைகளாகிய உங்களின் இதயங்களிலிருந்து வெளியேறும் அலை என்ன? நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? பதில்: கருணை நிறைந்த குழந்தைகளாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் கிராமத்துக்கும் சென்று சேவை செய்ய விரும்புகிறீர்கள். இந்த காலத்தில் ஏழை மக்கள் மிகவும் சந்தோஷமற்று இருக்கின்றார்கள். ஆகவே தூய்மை, அமைதி, சந்தோஷம் நிறைந்த தெய்வீக ராஜ்யம் இப்பொழுது உலகில் ஸ்தாபிக்கப்படுகின்றது என்ற நல்ல செய்தியை நீங்கள் சென்று அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதே மகாபாரத யுத்தம் இப்பொழுது மீண்டும் நடைபெற உள்ளது. அந்த நேரத்தில் தந்தை நிச்சயமாக இங்கே வந்தார். அவர் மீண்டும் இப்பொழுது வந்துள்ளார். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. நீங்கள் கடவுளின் குழந்தைகள். அவருடைய மேன்மையான வழிகாட்டல்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்ற நம்பிக்கையை எப்பொழுதும் கொண்டிருங்கள். எவருக்கும் துன்பம் விளைவிக்காதீர்கள். அனைவருக்கும் சந்தோஷத்திற்கான பாதையை காட்டுங்கள். 2. ஒரு தகுதி வாய்ந்த குழந்தையாகி உங்களை தந்தையிடம் அர்ப்பணியுங்கள். உங்களை இட்டு தந்தை கொண்டிருக்கும் ஒவ்வொரு ஆசையையும் பூர்த்தி செய்யுங்கள். பணிவான, ஆணவமற்ற பாப் தாதா இருவரையும் போன்று தந்தைக்கு சமமானவர் ஆகுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் உங்களின் சுய முன்னேற்றத்தால் சேவையை முன்னேற்றும் உண்மையான சேவையாளர் ஆகுவீர்களாக. உங்களின் சுய முன்னேற்றமே உங்களின் சேவை முன்னேறுவதற்கான விசேடமான அடிப்படையாகும். சிறிதளவு சுய முன்னேற்றம் இருந்தால் சிறிதளவு சேவையே இடம்பெறும். சேவை என்பது ஒருவருக்கு வார்த்தைகளால் அறிமுகத்தை கொடுப்பது மட்டுமல்ல, ஆனால் உங்களின் செயல்களால் ஒருவரை மேன்மையான செயல்களை செய்ய வைப்பதும் சேவை செய்வதே ஆகும். சதா தமது எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்களால் சேவை செய்வதில் ஈடுபட்டிருப்பவர்கள் சேவை செய்வதனால் மேன்மையான பாக்கியத்தை அனுபவம் செய்கின்றார்கள். அவர்கள் எந்த அளவிற்கு சேவை செய்கின்றார்களோ அதற்கேற்ப முன்னேறுவார்கள். தமது மேன்மையான செயல்களால் சேவை செய்பவர்கள் சதா அவற்றின் நடைமுறை பலனை தொடர்ந்தும் பெறுவார்கள். ஸ்லோகம். நெருங்கி வருவதற்கு உங்களின் சிந்தனை, பேச்சு, செயல் எல்லாமே சமமாக இருக்க வேண்டும். அவ்யக்த சமிக்ஞை. ஆத்ம உணர்வு ஸ்திதியில் இருப்பதை பயிற்சி செய்யுங்கள். அக நோக்கில் இருங்கள். ஒருமுகப்படுத்துவதற்கான அடிப்படை அகநோக்காகும். அகநோக்கில் இருப்பதன் மூலம் நீங்கள் சூட்சும சக்திகளின் அற்புதத்தை அனுபவம் செய்வீர்கள். உங்களின் ஆத்ம உணர்வு ஸ்திதியில் இருந்து ஆத்மாக்களை அழைத்தல், ஆத்மாக்களுடன் இதயபூர்வமாக உரையாடுதல், ஆத்மாக்களின் சுபாவம் மற்றும் சம்ஸ்காரங்களை மாற்றுதல், தந்தையுடன் ஆத்மாக்கள் ஒரு தொடர்பை ஏற்படச் செய்தல் என்ற இந்த ஆன்மீக அற்புதங்களை நீங்கள் அனுபவம் செய்வீர்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.